ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்பனீஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் காஞ்சி. வாட் இஸ் காஞ்சி? ஸோ காஞ்சி அப்படின்றது ஒரு வேர்டை பிக்சராக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஸோ இந்த காஞ்சி ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்துட்டு சைனீஸ் கிட்ட இருந்து போரோ பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜாப்பனீஸ் பீப்புள். எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இந்த சென்டென்ஸை படிக்கலாம் வாங்க. ஹா ஹா நோ ஹா 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 தோ வரேமாஷ்தா. என்னால் இந்த சென்டென்ஸை ஈஸியாக படிக்கவும் முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியல. அதுவே காஞ்சி இருக்க சென்டென்ஸை படிக்கலாம் வாங்க. ஹஹானோ ஹஹாவா ஹா 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 தோ வரேமாஷ்தா. ஸோ என்னால் ஈஸியாக படிக்கவும் முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியுது இல்லைங்களா? அம்மாவுடைய அம்மா ஹஹா ஹஹான்னு சிரிச்சாங்க. ஸோ அப்போ ஈஸியாக படிக்கிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஜாப்பனீஸ் பீப்புள் இந்த காஞ்சிஸை யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ காஞ்சிஸில் மொத்தம் 4 ரீடிங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீடிங் குன்யோமி, ஜாப்பனீஸ் ரீடிங் ஆஃப் தி காஞ்சி. ஜாப்பனீஸ் பீப்புள் சைனீஸ் கிட்ட இருந்து போரோ பண்ணி அவங்க அந்த காஞ்சிஸ்க்கு நேம்ஸ் கொடுத்துக்கிட்டாங்க. அது எல்லாமே குன்யோமி அப்படின்னு சொல்லுவோம். 99% இந்த காஞ்சியோட டைரக்ட் மீனிங் இந்த குன்யோமியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஒன்யோமி. ஸோ ஒன்யோமி அப்படின்றது சைனீஸ் ரீடிங் ஆஃப் தி காஞ்சி. ஸோ சைனீஸ் கேரக்டர்ஸ் அங்கேருந்து போரோ பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அவங்க யூஸ் பண்ணுற அதே சவுண்ட்ஸை இவங்களும் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா ஆமாம், யூஸ் பண்ணுறாங்க. பட் அதெல்லாமே வந்துட்டு கம்பைன்டு காஞ்சியில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ணுற அதே மீனிங்கை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் see எக்ஸாம்பிள். குன்யோமியில் பாருங்க, இந்த காஞ்சியோட டைரக்ட் மீனிங்கா இந்த குருமா அப்படின்றது இருக்கு. அப்போ இந்த காஞ்சியை பார்த்தா நான் டைரக்டா குருமான்னு படிப்பேன். இப்போ அதனுடைய மீனிங் கார். அதுவே செகண்ட் காஞ்சி பாருங்க. ஸோ மிச்சி ரோடு. டைரக்ட் மீனிங்கா இந்த காஞ்சிக்கு மிச்சி அப்படின்றது இருக்கு. மிச்சினா ரோடு. ஒன்யோமி பாருங்க, காரோட காஞ்சியில ஒன்யோமியை பார்க்கும்போது ஷா அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த ஷாவை பாருங்க, நான் கம்பைன்டு காஞ்சியை யூஸ் பண்ணும்போது தென் ஷா அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? அப்போ தென் ஷால வர தென் வந்து எலக்ட்ரிசிட்டியோட காஞ்சி, அதுவே அந்த ஷா வந்து வெஹிக்கிளோட காஞ்சி. அப்போ தென் ஷா அப்படின்றது கம்பைன் ஆகி எனக்கு ட்ரெயின் அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது. அதுவே கீழே இருக்க காஞ்சி பாருங்க, தோரோ. ஸோ தோரோ அப்படின்னா ரோட் ஆர் ஹைவே. ஸோ அந்த தோரோல வர தோவா கம்பைன்டு காஞ்சியை இந்த ஒன்யோமி ரீடிங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ரீடிங் ஃபுரிகானா. லெட்டர்ஸ் பிரிண்டட் above or next to kanji to pronounce kanji. ஒரு காஞ்சியை நம்ம ஈஸியாக படிக்கிறதுக்காக மேலே வந்து ஹிரகானால எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா வந்து சைடில் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு அதனுடைய சவுண்ட்ஸை வந்து மீன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஃபுரிகானா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்த் ரீடிங் ஒக்குரிகானா. லெட்டர்ஸ் ரிட்டன் ஆஃப்டர் தி காஞ்சி டு கம்ப்ளீட் தி ஃபுல் ரீடிங் ஆஃப் அ வேர்ட். ஒரு வேர்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு காஞ்சிக்கு பின்னாடி ஹிரகானால கொடுத்துருப்பாங்க. அதை ஒக்குரிகனா அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காஞ்சி, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ ஒரு காஞ்சி போட்டுட்டு கிமாஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. காஞ்சி மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த வேர்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது. அப்போ அதுக்கு நான் பின்னாடி கிமாஸ் கொடுத்தாதான் அதை நான் இக்கிமாஸ் அப்படின்னு என்னால் படிக்க முடியும் இல்லைங்களா? ஸோ இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கிமாஸ் அப்படின்றது தான் ஒக்குரிகனா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகத்தோ கோசைமாஸ்.